Hello everyone, welcome back to Suhail classroom. இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைத்தான் டியூட்டோரியல் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா how to automate Facebook Messenger using Python. டாபிக் கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. சோ இந்த கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸுக்கு போலாமா? சரி, நான் இன்னைக்கு டாபிக் பத்தி ஏற்கனவே சொன்னேன், how to automate Facebook Messenger using Python. சரி, பொதுவா நம்ம இந்த Facebook மெசேஞ்சரை எதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம Facebookல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மெசேஜஸ் அனுப்பலாம். சரி, அது எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறத நான் டெமோவோட காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் என்னோட மெசேஞ்சர். ஸோ நான் மெசேஞ்சருக்குள்ள வந்துட்டேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா என்னோட சாட் லிஸ்ட் ஃபுல்லா இருக்கு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இங்க இதுல ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட், தட் இஸ் திவாகர் அப்படிங்கிற என்னோட ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, அவருக்கு நான் இப்ப ஒரு மெசேஜ் கன்வே பண்ணணும்னா, ஹலோ திவாகர், ஹலோ திவா, ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஷார்ட் ஃபார்மா நான் என்ன பண்றேன், டைப் பண்றேன். ஸோ இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹலோ திவா ஹவ் ஆர் யூங்கிறத நான் எது மூலியமா டைப் பண்றேன், கீபோர்ட் மூலியமா டைப் பண்றேன். ஸோ இந்த கீபோர்டுங்கிறது இங்க ஒரு கன்சோல். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இடத்துல எய்தர் நான் என்டர் பிரஸ் பண்ணலாம், இல்ல இந்த இடத்துல இருக்கிற பட்டன், அதாவது சென்ட் பட்டனை கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க டூல் டிப் இந்த இடத்துல இந்த பட்டன் மேல கொண்டு போனீங்கனாலே இங்க பாருங்க என்ன டூல் டிப் கொடுத்துருக்குன்னா, பிரஸ் என்டர் டு சென்ட். அப்ப என்டர்ங்கிறது தான் அதோட கமாண்ட். அதனால தான் இந்த இடத்துல நீங்க கர்சரை வச்சுட்டு என்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா, இப்ப என்டர் தட்டினீங்கன்னா இந்த மெசேஜ் என்ன போகுது, ஹலோ திவா ஹவ் ஆர் யூன்னு அந்த மெசேஜ் போயிருது. அப்ப எய்தர் நீங்க டைப் பண்ணிட்டு, ஓகேங்களா, எய்தர் நீங்க என்ன பண்ணலாம், டைப் பண்ணிட்டு இந்த சென்ட் பட்டனை கிளிக் பண்ணலாம், இல்ல அப்படின்னா என்டர் பட்டனை பிரஸ் பண்ணலாம். ஸோ அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நீங்க நோட் பண்ணணும். ஒன்னு வந்து கீபோர்டு, அந்த கீபோர்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் மவுஸை வச்சு கிளிக் பண்றேன். இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், த்ரூ என்ன சொல்றது, ஆட்டோமேஷன் நம்ம பண்ணலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is a package called PyAutoGUI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு பைத்தான்ல. ஸோ இந்த லைப்ரரி எதுக்காண்டி அப்படின்னு சொன்னா, நம்ம கன்சோலான கீபோர்டு அண்ட் மவுஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்து நம்ம அது என்ன ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா, ஒரு கீபோர்ட் மூலியமா சில கமாண்ட்ஸ் லைக் நம்ம என்ன பண்ணுவோம், கீபோர்ட் மவுஸ் மூலியமா பிரஸ் பண்ணுவோம், கிளிக் பண்ணுவோம், டபுள் கிளிக் பண்ணுவோம், மூவ் பண்ணுவோம். ஓகேங்களா, கீ அப் டவுன், இந்த மாதிரி ஹாட் கீ, இந்த எல்லா கமாண்டையுமே நீங்க என்ன பண்ணலாம், நம்ம கீபோர்ட் மவுஸ் மூலியமா பண்றத இந்த லைப்ரரி மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கூடிய லைப்ரரி. இந்த லைப்ரரி மூலியமா தான் நான் என்ன பண்ண போறேன்னா, ஆட்டோமேட்டிக்கா மெசேஞ்சர்ல டைப் பண்ணி சென்ட் பண்ண போறேன். ஸோ அது எப்படிங்கிறது தான் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ல காமிச்சேன். இப்போ கோடிங் பார்ட்டுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PyAutoGUI அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் லைப்ரரி தேவை. ஸோ இந்த லைப்ரரியை நம்ம என்ன பண்ணிக்கணும், காப்பி பண்ணிக்கணும். ஏன்னா நான் என்ன பண்ண போறேன், இந்த லைப்ரரியை நான் என்னோட பைத்தான் எந்த எடிட்டர்ல ஐடியில யூஸ் பண்ண போறேனோ அங்க வந்து இதை இன்ஸ்டால் பண்ணணும். சரி, இங்க நான் இப்ப யூஸ் பண்ண போற ஐடிஇ பாத்தீங்கன்னா பைச்சாம்ங்கிற ஐடிஇ. ஸோ இந்த பைச்சாம்ங்கிறது ஒரு ஃபேமஸான பைத்தான் ஐடின்னு சொல்லலாம். ஸோ எப்படி வந்து ஜூபிட்டர் நோட் புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்பில்ட் பைத்தான் இன்டர்பிரட்டர், அது இல்லாம தானி, இன்டெலிஜி ஐடியா, இந்த மாதிரி நிறைய இது இருக்கு. ஓகேங்களா, ஐடி இருக்கு பைத்தான் எக்ஸிக்யூட் பண்றது. அதுல ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஐடி தான் இந்த பைச்சாம். ஸோ இந்த பைச்சாமை எப்படி டவுன்லோட் பண்ணதுன்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு அந்த சர்ச் பார்ட்ல வந்துட்டு பைச்சாம் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் லிங்க் jetbrains.comல வரும். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதுல ரெண்டு எடிஷன் இருக்கு, ஒன்னு ப்ரொஃபஷனல் எடிஷன், இன்னொன்னு கம்யூனிட்டி எடிஷன். இதுல விண்டோஸுக்கும் மேக்குக்கு லினக்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல டவுன்லோட் பண்றதுக்கான இதை கொடுத்துருக்காங்க லிங்க். ஸோ பட் இங்க வந்து நம்ம விண்டோஸ் தான் என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறனால நான் வந்து எந்த டவுன்லோடுக்கு போகணும்னா கம்யூனிட்டி டவுன்லோடு தான் போகணும். பிகாஸ் ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல் டு ஹேண்டில் த ப்ரொஃபஷனல் வெர்ஷன். ஸோ அதனால நான் கம்யூனிட்டி டவுன்லோட், நீங்களும் அஸ் அ ஸ்டூடெண்டா இருக்கிறனால நீங்க என்ன பண்ணலாம், கம்யூனிட்டி இதுக்கு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கிளிக் பண்ணனா டவுன்லோட் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் என்னோட சிஸ்டம்ல. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த பைச்சாமை இப்போ நான் ஓப்பன் பண்ண போறேன். ஸோ இப்போ இந்த பைச்சாம் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ லோட் ஆயிட்டு இருக்கு, ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல main.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபைல் தான் நம்மளோட ஸ்டார்டிங். இங்க தான் நம்ம பைத்தான் கோடிங் பண்ண போறோம். சரி, இந்த ப்ரோக்ராம்க்கு நான் என்ன சொன்னேன், இம்போர்ட், அதாவது அந்த ஆட்டோ லைக் வாட் PyAutoGUI, அதுதான் அந்த இது. ஸோ PyAutoGUI
GUI அப்படின்னு பார்த்தீங்கனாலே இந்த இடத்துல ஒரு ரெட் சிம்பிள் காட்டுது, அதாவது எரர் சிம்பிள் காட்டுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே டெர்மினல்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டெர்மினல் தான் இங்கே கீழே இருக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று pip install அப்படிங்கிற கமாண்ட் மூலியமா அந்த இதை காப்பி பண்ணீங்கல்ல, அதாவது டேரக்டா பிக் கமாண்ட் தெரிஞ்சுன்னா அதை பண்ணுங்க. இல்லைன்னா அங்க காப்பி பண்ணதை இங்க என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் தட்டினீங்கன்னா அந்த பேக்கேஜ் பர்டிகுலர் பேக்கேஜ் வந்து என்ன ஆகும், இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல அந்த எரர் வந்து சிம்பிள் காட்டாது. இப்போ எல்லோ கலர் லைட் வந்துருச்சு, பல்ப் வந்துருச்சு. தட் மீன்ஸ் தட் இட் ஹாஸ் அக்செப்டட். ஸோ இது வந்து நான் ஒரு அலைஸ் நேம் வச்சு இந்த லைப்ரரி யூஸ் பண்ண போறேன். தட் இஸ் கால் FB. ஓகே, ஏன்னா நான் ஃபேஸ்புக்ல யூஸ் பண்ண போறதுனால மெசேஞ்சர்ல யூஸ் பண்ண போறேன். அடுத்து இன்னொரு பேக்கேஜ், தட் இஸ் இன்பில்ட் பேக்கேஜ், தட் இஸ் இம்போர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் இம்போர்ட் பண்றேன். ஓகேங்களா? சரி, எதுக்கு அப்படின்னா நான் இந்த டைம் யூஸ் பண்ணி டாட் ஸ்லீப்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, அதுல வந்து நான் ஒரு 3 மில்லி செகண்ட் வந்து என்னோட ஆப்ரேஷனை ஸ்லீப் பண்ண வைக்க போறேன். அது இல்லாம இந்த FB அப்படிங்கிற இந்த PyAutoGUI பேக்கேஜ் மூலமா நான் என்ன பண்ண போறேன், டைப் ரைட்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் மூலமா தான் ஆட்டோமேட்டிக்கா அங்க டைப் பண்ணாம இங்க வந்து நான் அந்த என்ன கோடிங்கை நான் சென்ட் பண்ணணுமோ அதை இங்க டைப் பண்ண போறேன். ஸோ சாரி திவா, ஐ எம் சென்டிங் automated message via என்னது Pycharm using Python அப்படிங்கிறத நான் என்ன பண்றேன், இந்த மெசேஜை கொடுத்துட்டு அடுத்து FB டாட். ஓகேங்களா? ஸோ FB டாட் நான் என்ன சொல்றேன், ப்ரெஸ் என்டர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன், அந்த மெசேஞ்சர்ல, ஓகேங்களா, ஸோ அந்த மெசேஞ்சர்ல உங்களுக்கு காமிச்சேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைப் பண்றது. இந்த டைப் பண்றதுக்கு பதிலாக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த இடத்துல டைப் ரைட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே நான் சென்ட் கொடுக்குற பட்டனுக்கு பதிலாக இப்போ நான் டைப் பண்ணிட்டேன் ஹலோ சம்திங் லைக், இங்க வந்து அந்த சென்டுக்கு பதிலாக தான் இந்த ரெண்டாவது மெத்தடை நான் யூஸ் பண்ணிருக்கேன், ப்ரெஸ் மெத்தடு. ஸோ இப்போ இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ இவ்வளவுதான் இந்த கோடிங்கு. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். சரி, இப்போ ரன் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி அந்த மெசேஞ்சர்ல கரெக்டா இந்த கன்சோல்ல உங்களோட கீ கர்சரை பிளேஸ் பண்ணுங்க. இப்போ இந்த கீபோர்ட்ல நம்ம டைப் பண்றதுக்கு பதிலா அந்த மெசேஜ் எப்படி ஆட்டோமேட்டிக்கா இங்க வருதுன்னு பாருங்க. இப்போ இந்த கோடிங்கை நான் என்ன பண்ண போறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரன் திஸ் கோட். ஸோ இப்போ ரன் பண்றேன். ரன் பண்ணா இந்த இடத்துல ரன் ஆகுது. இங்க நீங்க உங்களோட மெசேஜ் இருப்பாங்க. இப்போ பாருங்க இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துருச்சு, சாரி திவா, ஐ எம் சென்டிங் ஆட்டோமேட்டட் மெசேஜ் வயா Pycharm யூசிங் Python அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, டெக்ஸ்ட் டைப் ஆகி சென்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி நான் என்ன பண்ணலாம், கண்டினியூஸாகவும் மெசேஜ் சென்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதே இடத்துல இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணலாம், ஐ கேன் கிரியேட் அ லூப். ஸோ லூப் வந்து பார்த்தீங்கன்னா while, ஓகேங்களா, நான் வந்து ஒரு ஐ வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஐ ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தென் 3, 4ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா 3 டைம்ஸ் போகும். ஐ லெஸ் தென் 4. இங்கே வந்து ஐயோட வேல்யூ நான் என்ன பண்ணிக்கலாம், 1ன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த while லூப்புக்குள்ள தான் இந்த கோடிங் வரணும். ஸோ இதையும் என்ன பண்ணுங்க, எல்லாமே இதுக்குள்ள கொண்டு வந்துருங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் என்டர் ஒவ்வொருத்தரையும் அந்த ஐயை வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஸோ ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் மை கோடிங். இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம், இந்த கோடிங்கை ரன் பண்ணலாம். ஸோ ஏதாவது எரர் இருக்கா, இல்லை. ஸோ ஐ ஈக்குவல் டு 1. இங்கே வந்து ஒவ்வொரு மெசேஜ் என்ன ஆகும்னா நீங்கள் டைப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்கா 3 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து என்ன பண்ணும், சாரி திவா, ஐ எம் சென்டிங் ஆட்டோமேட்டட் மெசேஜ் யூசிங் லூப் அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்றேன், என்னோட மெசேஜ் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வயா லூப். ஸோ இதோட என்னோட கோடிங் அவ்வளவுதான். ஸோ நான் என்ன பண்ணலாம், இந்த கோடிங்கை திரும்ப நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ரன் ஆகுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா you could see sorry Diva, I'm sending automated message using loop அப்படின்ட்டு every 3 செகண்ட்ஸ்க்கு அது என்ன பண்ணுது, அந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுது. எத்தனை டைம் பிரிண்ட் ஆகும், 3 டைம்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்க லூப் வந்து நான் அப்படிதான் செட் பண்ணிருக்கேன். என்ன அப்படின்னா i is equal to 1, i less than 4. so i goes from 1 to 3. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு கன்வே பண்ணணும்னு நினைச்சது. சரி, இது வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மெசேஞ்சர்ல நான் கீபோர்டை
கண்ட்ரோலை அதே மாதிரி மவுஸோட கண்ட்ரோலை நான் வந்து அந்த PyAutoGUI மெசேஞ்சர் மூலயமா எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்க எந்த சேட் அப்ளிகேஷன்லயுமே என்ன பண்ணலாம், நீங்க இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், அந்த கீபோர்டையும் மவுஸையும் உங்க கண்ட்ரோல்ல எடுக்கலாம். இது மட்டும் இல்ல, நீங்க Facebookல போஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த போஸ்ட்ல லைக் ஹார்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்குற கோடிங் மூலமா கொடுக்குற மாதிரியும் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு கன்வே பண்ண வந்த விஷயம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ இன்னைக்கு அவ்வளவுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டுட்டோரியலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுஹைல். டேக் கேர், பை.